அனைவருக்கும் வணக்கம். போஷன் ட்ராக்கரில் இன்றைக்கி டிஹெச்ஆர் பதிவு பண்ணணும். இதற்கு முன்னாடி வெளியிட்ட வீடியோவில் மையத்தில் தற்போது வரைக்கும் இருப்பில் இருக்கக்கூடிய டிஹெச்ஆர் பாக்கெட் எவ்வளோன்னு சொல்லிட்டு போஷன் ட்ராக்கரில் டேஷ்போர்டுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்டாக் ரிஜிஸ்டர்ன்ட்டு. அதில் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் டிஹெச்ஆர் பெனிஃபிஷரி கொடுக்கும்போது ரெடியூஸ் ஆகிட்டே வரும்னு சொல்லியிருந்தோம். இப்போ டிஹெச்ஆர் பதிவு பண்ணும்போது எப்படி ரெடியூஸ் ஆகுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நேற்று நம்ம பதிவு பண்ணது அப்படியே இருக்கான்னு செக் பண்ணிடலாம். நேற்று யூஸ் பண்ண அதே லாகின் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போவும் பாருங்கள், ஸ்டாக் ரிஜிஸ்டரில் பாருங்கள் எத்தனை வகை பயனாளிகள் இருக்காங்க அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. நேற்று நம்ம பதிவு பண்ண எத்தனை பாக்கெட்ஸ் இந்த மையத்தில் ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத நேற்று போட்டிருந்தோம். அது அப்படியே இருக்குது. இப்போ வந்து டிஹெச்ஆர் பயனாளிகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வழக்கம் போல் டெய்லி ட்ராக்கிங் வாங்க. மையம் திறந்துள்ளதுன்னு கொடுத்தாச்சு. நேரடியாக வந்து ஃபஸ்ட்டு டிஹெச்ஆர் ஹெச்சிஎம் இதுக்கு வாங்க. ப்ரெக்னென்ட் உமன் மொத்தம் 8 பயனாளிகள் இருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவுக்காக ஒரு 2 பயனாளிகளுக்கு மட்டும் வந்து நான் டிஹெச்ஆர் பதிவு பண்ணுறேன். இப்போ முதல்ல இருக்கக்கூடிய அகிலா தேவி மூர்த்தி அப்படிங்கிறவங்களுக்கும் அடுத்தது இருக்கக்கூடிய லாவண்யா காசிலிங்கம் அப்படிங்கிற 2 பயனாளிகளுக்கு மட்டும் பதிவு பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக 7 டேஸ்ன்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், 25 டேஸ்ன்னு மாற்றிட்டு எத்தனை பாக்கெட்ஸு, ஒன்று 7 பாக்கெட் கொடுப்பீங்க அல்லது 8 பாக்கெட் கொடுப்பீங்க. இப்போ நான் டிஃபால்ட்டாக 7 பாக்கெட்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த லாவண்யா அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து 25 நாளுக்கான டிஹெச்ஆர் எத்தனை பாக்கெட்டுங்க, 7 பாக்கெட். இப்போ சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ 14 பாக்கெட் நம்ம வந்து பயனாளிகளுக்கு கொடுத்துருக்குறோம். இப்போ ஸ்டாக்லேருந்து அது ரெடியூஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட். இப்போது ஏஎன்சியில் நம்ம ஏற்கனவே எத்தனை கொடுத்துருந்தோம் உங்களுக்கு தெரியும். திரும்பவும் முதல் பக்கத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ரெஜிஸ்டரில் போய் பாருங்கள் ஸ்டாக் ரிசீவ்டு 33, நம்ம 14 பாக்கெட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ அடுத்தது பிஎன்சிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ லேட் கேட்டிங் வந்து 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்துக்குமே வந்து நாம் 7 பாக்கெட் 25 நாளுக்கான டிஹெச்ஆர் கொடுத்துடலாம். டிஹெச்ஆர் செலக்ட் பண்ணிக்கோங்க, வலது ஓரமாக இருக்கிறத. டிஃபால்ட்டாக 7 நாள் இருக்கும், 25 நாள் மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் பாக்கெட் வந்து 7 பாக்கெட். ஒருவேளை நீங்கள் இன்னும் ரொம்ப தெளிவாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பிஎன்சி வந்து 15ஆம் தேதியோ அல்லது 20ஆம் தேதியோ இந்த குரூப்லேருந்து வெளியே போயிடுவாங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பாக்கெட்டை நீங்கள் குறைச்சி கூட பதிவு பண்ணலாம். அது ரொம்ப தெளிவான பணியாக இருக்கும். இப்போ 20 நாள் கொடுக்க முடியாது இல்லைங்களா? 15ஆம் தேதியோடு அவங்களுடைய 180 நாள் டைம் முடிஞ்சது, அவங்க வெளியே போயிடுவாங்க அப்படின்னா நீங்கள் அதை கவனிச்சிங்க அப்படின்னா பதிவு பண்ணலாம். இல்லை அப்படின்னா இது நார்மலாக இப்போ சொல்கிற மாதிரியே பதிவு பண்ணிக்கோங்க. இப்போது 7 பாக்கெட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ அப்படியே 3 to 6க்கும் வந்து காலை சிற்றுண்டி வருகையை வந்து பதிவு பண்ணிடலாம். நீங்கள் தினசரி கண்காணிப்பில் எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணாலும் இந்த டீட்டெயில்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற சின்ன மெசேஜ் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுக்கு போங்க. இப்போ பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 10 பேர் இருக்கிறாங்க 3 to 6ல். இப்போ நான் வந்து 10 குழந்தைகளுக்கும் வருகை காலை சிற்றுண்டி டிக் பண்ணுறேன். கீழே பாருங்கள் டோட்டல் பெனிஃபிஷரி செலக்டட் 10. இப்போ சப்மிட் கொடுங்க. டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் இந்த மெசேஜ் வந்துருச்சு. இப்போது முகப்பு பக்கத்துக்கு வாங்க. முதல் பக்கத்தில் வந்துட்டு ஸ்டாக் ரிஜிஸ்டரில் பாருங்கள் பிஎன்சிக்கு எவ்வளோ நாள் நாம் எவ்வளோ பாக்கெட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். பாருங்கள் 14 2 பயனாளிகளுக்கு 7 பாக்கெட் கொடுத்துருக்கோம்.
இப்போ பார்த்திங்கன்னா 28 பாக்கெட். இப்போ 3 to 6க்கு வந்து பாக்கெட் கணக்கு வராது. ஏன்னா நம்ம 10 குழந்தைக்கு டைப் பண்ணியிருக்கிறோம். காலை நேர டிஹெச்ஆர் வந்து 25 கிராம். இப்போது அரை கிலோ பாக்கெட்னு கிடையாது. அரை கிலோ பாக்கெட்டு அதில் 500 கிராம். இப்போ 250 கிராம் தான் நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் ஹெச்சிஎம் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து மென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ நாளைக்கோ அல்லது 4ஆம் தேதியோ அல்லது 10ஆம் தேதியோ உங்களுக்கு ஸ்டாக் வருது அப்படின்னா திரும்பவும் அந்த ப்ளூ கலர் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை பாக்கெட் மாவு வந்திருக்கு, ஏஎம்சிக்கு எவ்வளோ, பிஎன்சிக்கு எவ்வளோ, குழந்தைகளுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் அதனுடைய பாக்கெட் வந்து ரிசீவ் ஆச்சு அப்படிங்கிறது இங்கே 33 ப்ளஸ் ஒரு 50 வருது அப்படின்னா 83 மாறிக்கும். சரிங்களா? இதுதான் ஸ்டாக் ரெஜிஸ்டர். மையத்தில் எவ்வளவு பாக்கெட் மாவு இருக்குது, எவ்வளவு பாக்கெட் வந்து பயனாளிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத போர்ஷன் ட்ராக்கர்லேருந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சொன்ன தகவல் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்வியில் அனுப்புங்க. சரிங்களா? தேங்க்யூ.